2019ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை எந்த கூட்டணி இடம்பெறும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. அதிமுகவுடன் தான் கூட்டணி உடன்பாடு ஏற்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு இறுதி கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக இடையே நடைபெற்ற அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாத சூழ்நிலையில் பாஜக உடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்து இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் முறையாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு கட்சியின் ஒப்புதல் பெறப்பட்டு கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாசும் நிறுவனர் ராமதாசும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு தமிழகம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணிகளை இறுதி செய்ய வேண்டிய அவசியமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் ஏற்கனவே பாஜகவுடைய கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொள்வார் என்ற செய்திகளாம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இன்று இரவே பாமக மற்றும் பாஜக கூட்டணி உடன்பாடு என்பது உறுதி செய்யப்பட்டு நாளை அல்லது நாளை மறுதினத்திற்குள் தொகுதி உடன்பாடுகளும் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தது 12 - 14 தொகுதிகள் வரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. வட மாவட்டங்கள் குறிப்பாக சேலம் தொடங்கி சென்னை வரையிலான வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகள் என இந்த முறை பரவலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் தொகுதியில் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2019 அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக என ஒரு பெரிய அணி இருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டணி என்பது அதிமுக ஏற்கனவே பாஜக கூட்டணி வெளியேறிந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு செல்வது என்பது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் 2021 இதே கூட்டணி தான் நீடித்திருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த முறை இந்த ஸ்பிளிட் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்சிகளின் துணையின்றி ஒரு தனித்து களம் காணக்கூடிய சூழ்நிலை தான் அதிமுகவிற்கு இருக்கிறது. அவர்களை துணிந்து அந்த முடிவை எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த சீட் ஷேரிங்ஸ் மாறுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. பாஜகவும் பாமகவும் ஒன்னா வரும் பட்சத்தில் நிறைய விஷயங்கள் அது மாறும். நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த சேலம் பொதுக்கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான, அதாவது நரேந்திர மோடி இங்கிருந்து கிளம்பக்கூடிய நிலையில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணிக்கான ஏற்பாட்டை முடித்துவிட்டு தான் அவர் கிளம்புவார் என்று பாஜக தரப்பினர் மத்தியில் சொல்லப்படுகிறது. இன்றைய ஆலோசனை கூட்டத்திலும் அது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சூர்யா.